அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து திட்டங்களால் எண்ணற்ற குளங்கள் தூர்வாரப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எந்த குளம் குட்டைகளும் தூர்வாரப்படவில்லை என கவுண்டம்பாளையம் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ள நிலையில் கோவையில் அந்தந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையம் அதிமுக வேட்பாளர் PR அருண்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சின்னவேடாம்பட்டி, சின்னமேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து திட்டங்களால் எண்ணற்ற குளங்கள் தூர்வாரப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எந்த குளம் குட்டைகளும் தூர்வாரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் கோவை சின்னவேடாம்பட்டி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் திட்டம் கொண்டுவரப்படாதது எனவும் உறுதியளித்தார். குளத்தைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு அதை அழகுபடுத்தப்படும். அதுக்கான மரங்கள் எல்லாம் நடப்படும். இது நகர்ப்புறையில் இருக்கிற குளங்கள்னால் இப்போ எப்படி நம்ம வாலாங்குளத்தில் எல்லாம் செஞ்சுருக்காங்களோ, உக்கடம் குளங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்களோ, அதுபோல் இதை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கண்டிப்பாக அதை செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்துக்கிறேன். மக்களிடத்தில் இப்போ விவசாயிகளிடத்தில் ஒரு பெரிய வரவேற்பாக இருந்தது. அதை மேட்டூரிலிருந்து எல்லா குளமுட்டைகளும் தெரிந்து விவசாயிகளுக்கு அது பயனுள்ள திட்டம். அதே போன்று இங்கேயும் வாய்ப்பு இருப்பும் அதை செயல்படுத்த முடியும். சின்னமேட்டு குளம் தான் நம்ம அதை தூர்வாரி அதை சீர்படுத்தப்படும். இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கழிவுநீர் கார்பரேஷன் இருக்கு, அதை தடுத்து நிறுத்தி கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனை, அதையும் மக்கள் விருப்பத்திற்காக மாற்றி அமைக்கப்படும்.